பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று ஆண்டவர் நம்மோடு கூட இந்த ஆராதனை வேளையிலே பேசும்படியாக கண்களை மூடி நாம் அவரை நோக்கி பார்ப்போமா? ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை சபைதனில் நிலவிட செயல்படுவாய். ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை சபையினில் விளங்கிட செயல்படுவாய். நிமிர்ந்து நிற்கும் தூண்களைப் போல் நிலைவரமாய் என்றும் தாங்கிடுவாய். விளைந்த பலனை அறுப்பாரில்லையே, விளைவின் பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையில எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் இடைப்பட்டு பேசும்படியாக நாங்கள் மன்றாடுதலோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய கிருபையின் கரம் ஆண்டவரே எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் கரம் என்னை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் எங்களோடு கூட ஆண்டவரே இந்த நாளிலே பேசுவீராக, நீர் எங்களை நடத்துவீராக, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, எங்களை ஆரோக்கியப்படுத்துவீராக. தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த ஆராதனை வேளையிலே தியானிக்கும்படியாக திருச்சபையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அருமையான தலைப்பு, ஐக்கியத்தினால் உருவாகும் விசுவாசம். ஐக்கியத்தினால் உருவாகும் விசுவாசம். அதற்கு ஆதாரமான வசனமாக அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 4:32. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. பிரியமானவர்களே, இந்த வசனம் ஒருவேளை இந்த காலத்திற்கு ஏற்புடையதாய் இருக்குமா? இதெல்லாம் சாத்தியமில்லை என்கிற ஒரு எண்ணம் எல்லாருடைய மனதிலும் இருக்கிறது. ஆகவே முதல் ஒரு 2 நிமிடங்கள் இந்த வசனத்தினுடைய பின்னணியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல் நூற்றாண்டு திருச்சபையிலே அவர்கள் திருச்சபையாய் ஆராதிக்க துவங்கின பொழுது முதல் நாளிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே 2வது வசனத்திலே அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு வீட்டு மேல் அறையிலே கூடி வந்தார்கள் என்று அந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது. அந்த அதிகாரத்திலே 47 வசனங்கள் இருக்கிறது. நிறைய சம்பவங்கள் நடக்கிறது. 47வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு இடம் என்று ஆரம்பிக்கிறது. அந்த அதிகாரம் முடியும் பொழுது அது சபை என்று முடிகிறது. முதல் நூற்றாண்டு முதல் திருச்சபை உருவானதற்கான வரலாறு. அப்ப அதற்கு முன்னாடி சபைகளே இல்லையா? அதற்கு முன்னாடி சர்ச்சு இல்லையா அப்படின்னு கேட்டா இருந்தது. அதற்கு செனகாக் என்று பெயர். யூதர்களுடைய ஜெப ஆலயம் என்று அதை வைத்திருந்தார்கள். அதில் யூதர் அல்லாதவர்கள் எல்லாருமே கூடி ஆராதிப்பார்கள், ஜெபிப்பார்கள். அது ஒரு ஜெப ஆலயமாய் இருந்த இடம். தேவனுடைய திருச்சபையாய் முதல் சபையாய் உருவானது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில். அப்ப இந்த முதல் வசனத்திற்கும் 47வது வசனத்திற்கும் இடையிலே என்ன நடந்தது?
பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்பட்டார். 120 பேருக்கும் அதிகமான பேர் அங்கே அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து அமர்ந்தார். அவர்கள் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு கடவுள் தங்களுக்கு தந்தருளினபடி வெவ்வேறு பாஷைகளில், அந்த 120 பேரும் தாய்மொழி ஒன்றுதான், ஒரே தாய்மொழி உடைய அந்த 120 பேருக்கும் அதிகமான பேர் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பின பொழுது வெவ்வேறு பாஷைகளில், அது அந்நிய பாஷை இல்லை, வேற வேற மொழிகளில், இந்த பூமியில இருக்கிற பாஷைகளிலே வேறு வேறு மொழிகளிலே கர்த்தரை துதித்தார்கள். இந்த சத்தம் உண்டான போது எருசலேம் பண்டிகை நாட்கள், பல நாடுகளில் இருந்து அங்கே மக்கள் வந்தார்கள். பல மொழிகள் பேசுகிற மக்கள் அங்கே வந்திருந்தார்கள். ஒரு பயங்கர சத்தம் கேட்குதுன்னு சொல்லி எல்லாரும் ஓடி வந்து அந்த வீட்டுக்கு கீழே நின்று மேலே பார்க்கிறார்கள். சத்தம் கேட்கிறது. அவர்கள் எல்லாரும், இந்த கூடி வந்திருக்கிற ஜனங்கள் வெவ்வேறு பாஷை தாய்மொழி உடையவர்கள், அவர்களுடைய மொழிகளிலே அவர்கள் கர்த்தரை துதிக்கிறதையும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறதையும் கேட்டார்கள். அப்பதான் அவங்க சொன்னாங்க, பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர்கள் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷையிலே, தாய்மொழியிலே இவர்கள் தேவனை துதிக்கிறதை கேட்கிறோமே என்று வியந்தார்கள். அப்பொழுது பேதுரு எழுந்து நின்று கூடி வந்திருக்கிற பல மொழி பேசுகிற அந்த ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை, சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அந்த ஆண்டவருடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது ஜனங்கள் ரட்சிக்கப்படுறார்கள். ஏறக்குறைய 3000 பேர் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரே ஒரு பிரசங்கம், நடந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து கூறினார். இயேசு கிறிஸ்துவை அரசு அதிகாரிகளும் இந்த ஆட்சியாளர்களும் சிலுவையில் அறைந்து அவரை கொலை செய்தார்கள். தேவனாகிய கர்த்தர் இவரை உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொன்னார்கள். இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் இந்த ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் இன்றைக்கு மனம் திரும்பினார்கள். முதல் திருச்சபை உருவானது. அரசாங்கம் ஆடி போனது. என்னடா திடீரென்று ஒரு சபை உருவாகி இருக்கிறது, கூட்டம் கூட்டமாய் மக்கள் இந்த சபைக்குள்ளே போகிறார்கள், இது என்னமாய் முடியுமோ? அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது. ஒவ்வொரு வாரமும் ஜனங்கள் தினந்தோறும், அனுதினமும் ஜனங்கள் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கூட்டம் கூட்டமாய் மக்கள் கிறிஸ்தவ இந்த மார்க்கத்துக்குள்ளே வருகிறார்களே, இது நாளைக்கு நம்முடைய ஆட்சிக்கே பிரச்சனையாய் வந்து முடியும் என்று பயந்தார்கள். ஆகவே அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டார். இந்த மார்க்கத்துக்கு யாரும் போகக்கூடாது, இந்த ஆலய ஆராதனைக்கு நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் ஆண்டவரை இப்படி நூதனமாய் புதுசா ஏதோ ஒரு கடவுள் சொல்லி இப்படி ஆராதிக்க போறீங்க, ஆகவே ஆராதனை நடைபெறக்கூடாது. போனீங்கன்னா உங்களுக்கு ரேஷன் கார்டு கட் பண்ணிடுவோம், உங்களுக்கு பிரஜா உரிமை சிட்டிசன்ஷிப்பை கட் பண்ணிடுவோம், உங்களுக்கு அவுட்லா கொடுத்துருவோம்னு சொல்லி எஸ்மா டெஸ்மா எல்லா சட்டங்களும் அன்னைக்கே வந்துச்சு, போட்டாங்க. அரசாங்கம் நினைத்தார்கள், இப்படி சட்டம் போட்டா, அவுட்லா கொடுத்துட்டா அவங்களுக்கு எந்த உரிமையும், பிரஜா உரிமை, அடிப்படை உரிமைகள் எதுவும் இருக்காது. அவருடைய வீடுகளை யார் வேணாலும் கொள்ளையடிக்கலாம், அவர்களை யார் வேணாலும் அடிக்கலாம், கொலை பண்ணலாம், கேள்வியே இல்லை. அதான் அதுக்கு பேர் தான் அவுட்லா. சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்டான். அரசாங்கம் நினைச்சாங்க, இப்படி கொடுத்துட்டா இவங்கெல்லாம் இந்த சர்ச்சைக்கு போறத நிறுத்திடுவாங்க, இந்த மார்க்கம், இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம். முதல் சபை தோன்றும் பொழுதே அன்றைக்கு இருந்த அரசாங்கம் கிறிஸ்தவ சமயத்திற்கு எதிராய்த்தான் இருந்தது. சரித்திரத்துல 21 நூற்றாண்டுகள் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். 21 நூற்றாண்டுகளும் அரசாங்கங்கள் கிறிஸ்தவத்துக்கு எதிராய்த்தான் நின்று கொண்டிருக்கிறது. இந்தியாவில் என்று மாத்திரமல்ல, எல்லா நாடுகளிலும் மெய் மனதோடு ஆராதிக்கிற ஒரு சிலரை பார்த்து மொத்த அரசாங்கமே பயப்படுகிற நிலைமைதான். இன்றைக்கும் பாருங்கள், இந்தியாவின் ஜனத்தொகையிலே
அரசாங்க புள்ளி விவர கணக்கின்படி 2.78% தான் கிறிஸ்தவர்கள். ஒருவேளை சர்டிபிகேட்டை மாத்தாமல் நிறைய இந்த கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் சொல்லிப்போம் பேரெல்லாம் சொல்றாங்க, அப்படி கொஞ்சம் பேர் இருக்கலாம். அதெல்லாம் சேர்த்தா ஒரு 5% அதிகபட்சம். இந்தியாவினுடைய ஜனத்தொகையில 5% மாத்திரம்தான் கிறிஸ்தவர்கள். ஆனால் இன்றைக்கு இந்தியாவே கூக்குரல் இடுகிறது, இந்தியாவை கிறிஸ்தவ நாடாய் மாற்றி விடுவார்கள் இவர்கள், நாம மைனாரிட்டி ஆகிவிடுவோம், இவர்கள் மெஜாரிட்டி. சுதந்திரம் வாங்கி கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு 75 ஆண்டுகளுக்கு மேலாயிற்று. இன்று வரை அரசாங்க புள்ளி விவரத்தில் கிறிஸ்தவர்கள் தான் இந்தியாவில் மைனாரிட்டி பீப்புள், ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. இவர்கள் அதிகமாய் குற்றஞ்சாட்டுகிற கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டி எல்லாம் கிடையாது, மைனாரிட்டி தான். ஆனால் பயப்படுறாங்க. ஏன்னா இவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் மெய்யான தெய்வம், ஜீவன் உள்ள தெய்வம். அதனால உலகமே பயப்படுகிறது, அரசாங்கம் பயப்படுது. அன்னைக்கு பயந்தாங்க. உடனே அவுட்லா கொடுத்த உடனே தான் அந்த சபை விசுவாசிகள், அந்த சபையார் அல்லது சபை மக்கள், கிறிஸ்தவர்கள், சீஷர்கள் என்ன செய்தார்கள்? வீடு வாசல் காடு கழனி எல்லாத்தையும் வித்தாங்க. ஏன்னா வீட்டை பூட்டிட்டு சர்ச்சுக்கு வந்தா திரும்ப சர்ச்சு சர்வீஸ் முடிஞ்சு போனா வீடு இருக்காது. யாராவது வந்து உட்கார்ந்துருப்பான். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா இவங்களுக்கு பிரஜா உரிமை கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது, ஆதார் கார்டு கிடையாது, இவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, அடிப்படை உரிமை கிடையாது, சொத்து உரிமை கிடையாது, எதுவும் கிடையாது. அதனால இந்த சபையார் பார்த்தாங்க, எல்லாத்தையும் வித்தாங்க. வித்துட்டு கொண்டு வந்து சர்ச்சில் எல்லாத்தையும் கொண்டாந்து அப்போஸ்தலருடைய பாதப்படியில கொண்டு வந்து சொத்துக்களை எல்லாம் வித்து கொண்டு வந்து அவருடைய பாதத்துல போட்டுட்டு அங்கேயே தங்கிட்டாங்க. அரசாங்கத்துக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆராதனையை நிறுத்தணும்னு சொல்லி சட்டம் போட்டா இவங்க அவ்வளவு பேர் எல்லாத்தையும் வித்து கொண்டு வந்து சர்ச்சில் கொண்டு வந்து போட்டு சர்ச்சிலே தங்கிட்டாங்க. 7 நாளும் ஆராதனை நடக்கும். 7 நாளும் அங்கே ஆராதனை, 7 நாளும் 3 வேளை சாப்பாடு. அங்கதான் அசனம் டெய்லி. நீங்க வருஷத்துல ஒரு நாள், அது ஒரு நேர சாப்பாடு கொடுக்கறதுக்கு நம்ம சபைகள்ல அசனம்னு வச்சு அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு அதுக்கு நிறைய நன்கொடை வசூல் பண்ணி எவ்வளவோ காரியங்கள் பண்ணி ஒரு நேரம் சாப்பாடு போடுறதுக்கு. ஆனால் ஆதி திருச்சபையிலே 3 நேரமும் சாப்பாடு அங்கே நடந்து கொண்டிருந்தது. சபையார் 7 நாளும் ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். அரசாங்கத்தால் ஒன்றும் செய்ய முடியல, அரசாங்கத்தால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இந்த சூழ்நிலையில தான் இந்த வசனத்துல சொல்லப்பட்ட அந்த காரியம் அங்கே நடந்தது. ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டிருந்தார்கள், ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். எல்லாவற்றையும் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வச்சுட்டு, இது என்னுடைய பங்கு, இது என்னுடைய சொத்து சொல்லல. ஏன்னா பணக்காரங்களும் இருப்பாங்க, ஏழைகளும் இருப்பாங்க, நடுத்தர வசதி உள்ளவர்களும் சபையில அன்னைக்கு இருந்திருப்பாங்க. அவர்கள் எல்லாரும் வித்து கொண்டு வந்தாங்க. ஏழைகள் கொஞ்சமா கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்துல வச்சிருந்தாங்க. பணக்காரர்கள் அவங்ககிட்ட உள்ளதையெல்லாம் கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்துல வச்சாங்க. எல்லாம் சமமாய் பகிர்ந்தளிக்கப்பட்டது. கம்யூனிசத்தை தோற்றுவித்த இந்த கம்யூனிசத்தினுடைய கோட்பாடே பாருங்க இங்க இருந்தா கம்யூனிசத்தை தோற்றுவித்தவர்கள் எல்லாருமே யூதர்கள். ஏங்கல்ஸ், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே யூத மார்க்கத்தை மைந்தவர். அவங்க தான் கம்யூனிசத்தை நாட்டுக்கு சொன்னாங்க, எல்லாம் சமமா இருக்கணும்னு சொல்லி. இங்கே அப்படி நடந்தது. ஆனால் இந்த வசனத்தின்படி இன்றைக்கு நாம் நம்முடைய சபைகளிலே வாழ முடியும். ஒருவேளை அரசாங்கம் அன்றைக்கு இருந்த அரசாங்கத்தை போல இனி வருங்காலத்துல அரசாங்கம் அப்படி சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தா, பைபிள் வாசிக்க கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, சர்ச்சுக்கு போகக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் உங்களுடைய அரசாங்க சலுகைகள் எல்லாம் பறிக்கப்படும். உங்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது, ஆதார் கார்டு கிடையாது, எஸ்மா டெஸ்மா கிடையாது, அரசு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி நமக்கு இதே மாதிரி பிரஜா உரிமையை அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல் ஆட்சி
கிட்டத்தட்ட அதுக்கு நேரா தான் நம்ம போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இந்தியாவில் ஒரே இந்தியா, ஒரே மொழி, ஒரே மதம் அது கொண்டு வராங்க பார்த்தீங்களா? ஒருவேளை இதுக்கு நேரா வரலாம், ஒருவேளை முடிவு காலத்துல. அப்படி ஒருவேளை சட்டம் போட்டால் அன்றைக்கு மெய்யான கிறிஸ்தவர்கள், பெயர் கிறிஸ்தவர்கள் அல்ல, பதர்கள் அல்ல, மணிகள், கோதுமை மணிகளாய் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை அவ்வளவு பேரும் இதே காரியம் செய்வாங்க. எல்லாத்தையும் வித்து கொண்டு வந்து சர்ச்சில் போட்டு அங்கே இருந்து ஆராதிப்பார்கள். நாங்கள் செத்தாலும் சாகிறோம், ஆண்டவரை பின்பற்றுவதை விட முடியாது என்று ஒரு கூட்ட மக்கள் இன்றைக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் எல்லா இடங்களிலும். அப்படி ஒரு வேளை நடக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த வசனத்தை நாம் எடுத்து எதன் அடிப்படையில் தியானிக்க போகிறோம்? ஐக்கியத்தினால் உருவாகும் விசுவாசம், ஐக்கியத்தினால் வரக்கூடிய விசுவாசம். அப்ப இது ஸ்பிரிச்சுவலா நம்ம எடுத்து இதை தியானிக்க போகிறோம். ஆண்டவர் அவரை ஆராதிக்கல உங்களிடத்திலே என்னிடத்திலே அவர் எதிர்பார்க்கிற முதல் காரியம் ஐக்கியம். ஐக்கியம் எப்படி வரும்? எங்கேயுமே ஐக்கியம் இல்லை. ஒரு தாய் தகப்பன் வயிற்றுல பிறந்த 4 பிள்ளைகள் ஐக்கியமா இருக்காங்களான்னா இல்லை. ஒருவேளை சிறு வயதுல இருக்கிறாங்க, வாலிப வயதுல இருக்காங்க, திருமணமாகி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பமாகும் பொழுது அங்கே ஐக்கியம் உடைந்து போய் விடுகிறது. ஐக்கியம் உடைந்து. அதனால்தான் அடிக்கடி நம்முடைய சமூக வலைதளங்கள்ல ஒரு வாசகம் அடிக்கடி வரும். ஒரு தாய் 5 பிள்ளைகளை பெற்று 5 பிள்ளைகளையும் வளர்ப்பது அவளுக்கு சுமையா இல்லை. ஆனா இந்த 5 பிள்ளைகளும் சேர்ந்து வயதான காலத்துல அந்த ஒரு தாயை கவனிக்கிறது பெரிய சுமையா மாறிடுது. அம்மாவை கொண்டு ஆசிரமத்துல சேர்த்துடலாமான்னு நினைக்கிறாங்க, அப்பாவை கொண்டு ஆசிரமத்துல சேர்த்துடலாமான்னு நினைக்கிறாங்க. அம்மாவை ஏன் வீட்டுல வைக்க முடியாது, பக்கத்துல ஒரு வாடகை வீடு எடுத்து அதுல வேணா வச்சு நான் பாத்துக்கிறேங்கிறாங்க. 1000 காரணங்கள் சொல்றாங்க. பெத்த தாய் தகப்பன், உன்னை வளர்த்த தாய் தகப்பனை உன் வீட்டுல வச்சு பார்க்கறதுக்கு உன்னால முடியல. ஆனால் கிறிஸ்தவம் இதை நம்ம கற்றுத்தரவில்லை. கிறிஸ்தவம் இதை நமக்கு கற்றுத்தரவில்லை. ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது ஐக்கியம், ஒரு மனம், ஒற்றுமை. எங்கே உருவாகுமா? நாம் ஆண்டவருடைய விசுவாச வாழ்விலே வளர்ந்து வர வேண்டும். அதற்குத்தான் திருச்சபை. அதற்குத்தான் திருச்சபை. திருச்சபை என்பது பல குடும்பங்களினுடைய கூட்டமைப்பாய் ஒரே குடும்பமாய் ஆராதிக்கிறோம். பல குடும்பங்களிலிருந்து அங்கே ஆண்டவருடைய பிள்ளைகள் வருகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே மனமும் ஒரே இருதயம் உள்ளவர்களாய் விசுவாசத்திலே நம்ம வளர வேண்டும். இந்த விசுவாச வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புகிறார். அந்த விசுவாச வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புகிறார். இந்த விசுவாசம் எப்படி வரும்? ஆண்டவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களுக்கு ஆண்டவர் இந்த விசுவாசத்தை அவர் கொடுக்கிறார். நாம் எல்லாரும் ஒரே சரீரத்தின் வெவ்வேறு அவயவங்கள், ஒரே சரீரம் ஒன்றுதான், அவயவங்கள் வேற வேற, ஃபங்க்ஷன் வேற, அதனுடைய உருவம், அதனுடைய வேலை, அதனுடைய காரியங்கள் எல்லாம் வேற வேற. மூக்கு செய்கிற வேலையை காது செய்ய முடியாது, காது செய்கிற வேலையை மூக்கு செய்ய முடியாது. இப்போ மூக்கு சிறந்ததா காது சிறந்ததா அப்படின்னு பட்டிமன்றம் வைக்க முடியாது. அது வேலையை அது பார்க்குது, ஆனால் எல்லாம் ஒண்ணுதான். அதான் அவர் சொல்ற, காலில் முள்ளு குத்துனா கண்ணில் தண்ணி வரும். கண்ணுக்கும் காலுக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னா, காலில் முள்ளு குத்துன உடனே அந்த செய்தி மூளைக்கு எடுத்து சென்று அது கண்ணுக்கு வந்து அது அந்த வலியை கண்ணீராய் அது வெளிப்படுத்துகிறது. அப்ப உடம்புல ஒரு உடம்பு, அது பாடி ஆஃப் த கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சரீரம். அதுல நாம் எல்லாருமே அவயவங்கள். இந்த முழுசும் சேர்ந்ததுதான் திருச்சபை. அப்ப இந்த அவயவங்கள் எல்லாமே வேற வேற ஃபங்க்ஷன்ல வேற வேற வேலைகள் இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் கிறிஸ்துவின் சரீரத்திலே ஒரே அவயவமாய் இருக்கிறேன் என்கிற அந்த உணர்வோடு நாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே வர வேண்டும்.
ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்களா? அப்படின்னா ஆண்டவருடைய சரீரத்திலே நீங்கள் ஒரு அவயவம். ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் ராப்போஜனம் எடுக்கிறோமே, அது நமக்கு என்ன கற்றுத்தருகிறது? இந்த திராட்சை ரசத்தை அவருடைய இரத்தமாய் நாம் அருந்தும் பொழுது, அங்கே கொடுக்கப்படுகிற அந்த அப்பத்தை அவருடைய சரீரமாய் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அநேகராய் இருக்கிற நாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம் அல்லவா? நாம் ஒன்றாய் இருக்கிறோம் அல்லவா? அந்த உணர்வோடு ராப்போஜனம் எடுத்தால் மட்டும்தான். அதனால் நமக்கு பிரயோஜனம் இல்லாவிட்டால் பிரச்சனை தான். ராப்போஜனம் எடுக்கும் பொழுது அவருடைய சரீரத்தோடு சரீரமாய், அவருடைய எலும்புகளோடு எலும்பாய் நாம இணைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. அப்படியானால் ஒரு முறை ஆலயத்திலே ராப்போஜனம் எடுத்த பிறகு நாம் அங்கே சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றால், அங்கே நாம் பிரிந்திருக்கிறோம், நான் இந்த அணியை சேர்ந்தவன், நான் இந்த அணியை சேர்ந்தவன் என்று பிரிந்திருக்கிறோம் என்றால், ஆண்டவருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் அவமானப்படுத்துகிறோம் என்று பொருள். தக்க பலனை எல்லாரும் பெற்றுத்தான் ஆக வேண்டும். ஒரு நாள் வரும், நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாய் வந்து நின்றுதான் ஆக வேண்டும். அன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்பார். ஒரு ராப்போஜன விருந்து அனுசரிக்கும் போதும், திருவிருந்து எடுக்கும் பொழுதும் நீங்கள் ஒன்றாயிருந்தீர்களா? அன்றைக்கு தக்க பலனை ஆண்டவர் நமக்கு தருவார். ஒருவேளை இன்றைக்கு கிடைக்கவில்லையே என்றுதான் அநேகர் துணிகரமாய் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் வரும், அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக இந்த அதிகாரம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தியாலஜிக்கல் செமினரியிலும் குருவானவர்கள் படிப்பு முடித்து அவர்கள் பட்டமளிப்பு விழா நடக்கும் பொழுது இந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை வாசிப்பார்களாம். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவனவன் சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது நாம் எல்லாரும் நியாயாசனத்தின் முன்பாக இருந்து நிற்க வேண்டுமே. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கணக்கு சொல்லணும். ஆகவேதான் ஒரே மனமாய் விசுவாசத்திலே ஒன்றுபட்டு விசுவாச வாழ்க்கையிலே வளரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ளே ஐக்கியம் உருவாகும். அதனால்தான் நமக்கு விசுவாசிகள் என்று பெயர். இயேசு கிறிஸ்துவை மெய்யான தெய்வமாய் நான் விசுவாசிக்கிறேன் என்று ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுதும் அந்த உறுதிமொழியை கட்டாயம் நம்மிடத்திலே கேட்பார். ஒன்றான மெய் தேவனை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உலகத்தையும் ஆசாபாச இச்சைகளையும் வெறுத்து விடுகிறீர்களா? ஆண்டவராகிய தெய்வம் உங்களுக்காய் ஜீவனை கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உங்களுக்காய் வாதாடி கொண்டிருக்க என்பதை விசுவாசிக்கிறீர்களா? கேட்டுத்தான் ஞான ஸ்நானம் கொடுப்பார்கள். அவருடைய விசுவாச வாழ்விலே நாம் தலைத்து வர வேண்டும். ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களோடும் என்னோடும் கற்றுத்தருகிற ஒரு ஆழமான சத்தியம், ஒருமனப்படுங்கள். ஒருவேளை ஒருமனப்பாடு குறைகிறது என்றால், இன்னைக்கு பல சபைகளிலே ஒருமனப்பாடே இல்லை. ஆண்டவர் நம்மை ஒருமுகப்படுத்துவதற்கு அவர் என்ன வேண்டுமானாலும் செய்வார். என்ன பிரச்சனை வேண்டுமானாலும் கொண்டு வருவார். அரசியலிலே மாற்றங்கள், சமுதாயத்திலே மாற்றங்கள் கொண்டு வருவார். ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமாய் திருச்சபைகள் செல்லும் பொழுதெல்லாம் உபத்திரவங்களை அனுமதித்து, சபைகளுக்குள்ளும் கிறிஸ்தவத்திற்குள்ளும் உபத்திரவங்களை அனுமதித்து நம்மை ஒன்றாய் மறுபடியும் இணைப்பார். பழைய ஏற்பாட்டில் ஒரு அருமையான வசனம் உண்டு. தேசத்தின் மேல் பயங்கரம் உண்டானதினால் ஜனங்கள் ஒருமனப்பட்டு வந்தார்கள். பல வருடங்களுக்கு முன்பாக இந்தியா, நம்ம தமிழ்நாட்டிலே மதமாற்ற தடை சட்டம் வந்த பொழுது இதே பாளையங்கோட்டை சென்னரிகாலிலே அத்தனை திருச்சபை தலைவர்களும் ஜெபித்தார்கள். அது வரைக்கும் நான் சிஎஸ்ஐ, நான் பெந்தேகோஸ்தே, நான் ஆர்சி என்று சண்டை போட்டு கொண்டிருந்த திருச்சபை தலைவர்கள் அத்தனை பேரும் ஒரு சட்டம் போட்டாங்க, மதமாற்ற தடை சட்டம். அவ்வளவு தலைவர்களும் கைகோர்த்து ஒன்றாய் முழங்காலிலே நின்று
கதறி அழுது ஜெபித்தார்கள். தேசத்தின் பயங்கரம் வந்ததினால் ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு வந்தார்கள். அதற்கு முன்பாகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்முடைய ஒருமனம் ஒற்றுமையை குலைந்து விடாமல் இன்றைக்கே இந்த விசுவாச வாழ்க்கையில நாம் அவரோடு கூட ஒன்றித்து ஜீவிப்போமா? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த ஒரு அன்பான ஒரு நிலைமையை நமக்குள்ளே உருவாகும்படிக்கு, அவர் நம்மை ஒன்றுபடுத்தும்படிக்கு அவரிடத்திலே மன்றாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய சாட்சி உள்ள ஜீவியம், ஆண்டவரே, ஒருமனப்பாடாய் நாங்கள் இருக்கிற, ஒற்றுமையாய் இருக்கிற இந்த ஜீவியம், ஆண்டவரே உமக்கு நன்றி. அநேகராய் இருக்கிற நாம் கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள்ளாக ஆண்டவரே சமீபமாகி ஒரே மனமும் ஒரே இருதயம் உள்ள ஆண்டவரே திரளான ஜனங்களாய் நாங்கள் ஒன்றுபட ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. எங்களை ஒருமுகப்படுத்துவீராக. ஓ, அதற்கு ஏற்ற விசுவாச வாழ்விலே நீர் எங்களை வளர்த்து கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ மை லார்ட். நன்றி, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா ஞாயிறு ஆராதனைகளிலும் ஆண்டவரே, அனைத்து விதமான திருச்சபைகளிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் உம்முடைய அற்புதங்கள் அங்கே விளங்கட்டும். ஆண்டவரே, குணமாக்கும் வல்லமை அங்கே வெளிப்படட்டும். ஒவ்வொரு ஆலயங்களும் பெதஸ்தா குளங்களாய் மாறட்டும். ஒவ்வொரு ஆலயங்களும் ஆலோசனை மையங்களாய் மாறட்டும். ஒவ்வொரு ஆலயங்களும் மன நிம்மதி தருகிற இடமாய் மாறட்டும். தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மாஸ்டர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு சபை ஆராதனையிலும் மக்கள் மேல் தெளிக்கப்படுவதாக, அவர்கள் சுகம் அடைவார்களாக. The name of Jesus Lord. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக, அவர்களை சுகமடைய செய்வீராக. தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதி, அற்புதங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.